ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும் சிக்கன் எடு, மட்டன் எடு, மீன் எடுன்னு எதையாவது ஒன்று எடுத்து அதை சமைச்சு நல்லா சாப்பிட்டு தூங்க வேண்டியது. ஏங்க ஏதோ ஒரு நாள் தான் இருக்கும், எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்டால் எனக்கும் இந்த ஒரு நாள் தானே லீவு, அன்னாடு வேலை செய்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. அவங்க சைட்லேருந்து யோசிச்சா அது உண்மை தான். அதே மாதிரி நம்ம சைட்லேருந்தும் யோசிக்கணும்ல. வாரம் ஃபுல்லாக நம்மளும் வீட்டில் தான் இருக்கோம். அந்த ஒரு நாள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்து நெக்ஸ்ட் வீக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? நான் புலம்புனது கடைசியில் அந்த கடவுளுக்கே கேட்டுச்சு போல். வீட்டில் கரண்ட் இல்லாமல் பண்ணிட்டாரு. சரி பக்கத்தில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது ஓப்பன் பண்ணி பல மாதம் ஆச்சு. சரி போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். பட் சாப்பிட்றக்காக கிளம்பல. அங்கே வந்து ஒரு பார்க் செட்டப் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு குட்டியும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ரஹிலாக்கு இன்றைக்கி பர்த்டே. விஷிங் அ வெரி ஹாப்பி பர்த்டே டியர். மீன்வைல் தம்பியும் அவனோட ஃப்ரெண்டும் நல்லா விளையாடிட்டாங்க. நாங்களும் எங்களோட ஃபஸ்ட் டைமை சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா இருந்தனால சுட சுட சாப்பாடு, சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டாச்சு.